அன்னைக்கு காலையில் அந்த ஸ்திரீகள் போய் அவரை தேட போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரை பார்க்க வந்தீர்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அப்போ அவங்க யாரை தேட போனாங்க? இயேசுவை தான் பார்க்க போனாங்க. ஆனால் அவர் எப்படி பார்க்க போனாங்க? அவரை உயிரோடு உள்ள தேவனாக பார்க்க போனாங்களா? அறையப்பட்ட ஒரு சிலுவையில் அறையப்பட்டு பிரேதமாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்க போனாங்களா? அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? பிரேதமாக இருக்கிற ஒருவர் உயிர் இல்லை. அந்த நம்ம லூக்கால வாசிப்போம், அவங்க தூப வர்க்கங்களை கொண்டு போனாங்க. அந்த வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அவங்க பார்க்க போனாங்க. அவங்க பார்க்க போன நபர் கரெக்டு தான், ஆனால் அவங்க பார்க்க போன விதம் அது சரியானது இல்லை. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்காங்க. ஆலயத்திற்கு வராங்க, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடணும்னு வராங்க. ஆனால் எப்படி அவரை பார்க்க வருகிறார்கள்? ஆமேன். அவரை உயிரோடு இருக்கிற தேவனாய் பார்க்க வருகிறார்களா? இல்லை அவர் மரித்து போன ஒரு இயேசு? தூப வர்க்கம் எதுக்கு வைப்பாங்க? அந்த ஃப்ராக்ரன்ஸ் அது அப்படியே சரி வருவோம், போவோம், ஆராதிப்போம், வசனத்தை கேட்போம், நம்மளுடைய கடமை போகணும். போகலன்னா பாஸ்டர் கேட்பார், போகலன்னா நமக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிரும். ஐயோ இந்த வாரம் ஏதாவது ஆயிரும் நம்மளுக்கு அப்படின்னு அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதெல்லாம் எதுக்கு? நம்ம போயிட்டு வந்துடுவோம். அப்படிப்பட்ட நபராக இல்லை, மரித்த இயேசுவை தேடி வந்தாங்க. ஆனால் அவங்க திரும்ப போகும்போது வசனம் சொல்கிறது, அவங்க 8வது வசனத்தில் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு. ஆமேன். இன்றைக்கி எப்படி வந்தவங்க, ஆனால் அவங்க போகும்போது வசனம் சொல்கிறது, அவங்க பயம் இருந்தது, ஆனால் அதை விட மகா சந்தோஷத்தோடு அவங்க கடந்து சென்றாங்க. இன்றைக்கி ஆண்டவரை நம்ம ஆலயத்தில் பார்க்க வருகிறோம். எங்கே போய் நீங்கள் ஆண்டவரை பார்த்தாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வாரத்தில் 6 நாள் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் தேவனை உங்கள் வாழ்வில் எப்படி பார்க்குறீங்க? அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் சிலுவையில் அறையப்பட்டு எழுந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் ஜெயித்தவர். ஆமேன். அந்த வசனத்தை வாசிப்போமா? கலாத்தியர் 1:20. சரியா எழுதலை, அது அப்படிதான் நினைக்கிறேன். கலாத்தியரா இல்லை, எபேசியர் நினைக்கிறேன். எபேசியர் 1:20 வாசிங்க. ஆமேன். எல்லாவற்றுக்கும்